அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு தினம் ஒரு பட்டு புடவையில் லேடிஸ் கிளப் போவையிலேயே நினச்சேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. அது இப்போது சரியாக போச்சு. இதை நான் சும்மா விட மாட்டேன். அது ஏன் கத்தி ஊற ஓட்டுறீங்க? அக்கம் பக்கமெல்லாம் நம்மளே பார்க்குறாங்க. பார்க்கட்டுமே. இத்தனை வருஷமா நீ என்ன படுத்துறதையும் அவங்க பார்த்துட்டு தானே இருக்காங்க. அட புருஷனை கண்டிக்கிற இவளுக்கு ஒழுங்குக்கா நடந்துக்க தெரியலையே. வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அப்படி நடக்கலைன்னா இப்படி தான். பாவம் அந்த மனுஷன். அவருக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியா வாட்ச் என்ற மான மரியாதை எல்லாமே ஓடிச்சு. இனிமேல் வெளியில் தலகாட்ட முடியாது. பார்க்குறவங்கெல்லாம் கேள்வி கேட்பாங்களே, என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன்னு. இந்த லெட்டர் எழுதினவனை நான் சும்மா விட மாட்டேன். எப்படியும் கண்டுபிடிச்சி அவனை என்ன செய்யறேன்னு மட்டும் பாருங்க. இனிமே என் புருஷன் கூட என்னை மதிக்க மாட்டார். பயந்த மாதிரி காட்டிக்கூடாது. ஆமாம். என்னடி சுப்பம்மா யோசிக்கிற? அட ஒன்றும் இல்லைங்க. அந்த லெட்டரை என்கிட்ட கொடுங்க. முடியாது. இதை வச்சு நான் விளையாட வேண்டியது நிறைய இருக்கு. அவன் என்ன செய்ய போறீங்க? சொல்ல மாட்டேன். சஸ்பென்ஸ். போய் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாடி. போடலைன்னா இந்த லவ் லெட்ரு போட வைக்கும். அட என்ன இது? லவ் லெட்டரை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறீங்களாக்கும்? ஆமாண்டி சுப்பம்மா. அடி பாவி, எவ்வளோ பட்டுப்புடவை வச்சிருக்க, இருந்தும் ஆசை அடங்கலையே. பட்டுப்புடவையால் என் வாழ்க்கையே பறிபோயிடுச்சு. தெய்வீக காதலா? ஐயோ, கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன். போடி, போய் சீக்கிரமாக காப்பி போடு. போட்டு தொலைக்கிறேன். எல்லாம் என்னோட நேரம். அப்படிவா வலிக்கும். சுப்பம்மா முதல்ல சமையல் கட்டுக்கு போயிருக்கா. எப்படி இருக்க போகுதோ காஃபி. இந்த லெட்டரை யார் எழுதியிருப்பா சுப்பம்மாவுக்கு? பேரை வேற போடாமல் விட்டுருக்கானே. எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிட வேண்டியது தான். என்னங்க, காப்பி கொண்டு வந்திருக்கேன். அது காப்பியா இல்லையான்னு குடிச்சு பார்த்துட்டு தான் சொல்லணும். குடு. ஏன் துப்புறீங்க? காப்பி அடியது. கழனி தண்ணியே பெட்டர். அப்போ இனிமே காலையில் கழனி தண்ணியே தர்றேன், நல்லா குடிங்க. ஏண்டி, ஒரு காப்பி கூட ஒழுங்காக போட தெரியல. என்ன வளப்போ? அம்மாவுக்கு போட தெரிஞ்சாதானே மகளுக்கு காப்பி போட தெரியும். இங்கே பாருங்க, எங்கள் அம்மாவை இழுக்காமல் உங்களால் இருக்க முடியாதா? நீ ஒழுங்காக வேலை செய்தா நான் ஏண்டி உங்கள் அம்மாவை இழுக்கிறேன்? என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும். இதுக்கு மேலே வேணும்னா நீங்களே செஞ்சுக்கங்க. சரி, என்ன பண்ணுறது? என் தலையெழுத்து. போய் டிஃபனையாவது ஒழுங்காக பண்ணு. இன்றைக்கி டிஃபன் உங்கள் அம்மா பண்ணுறாங்களாம். ஏண்டி, எங்கள் அம்மா இட்லி சுட்டா நீ சட்னி அரைக்கக்கூடாதா? அவங்களே எல்லா வேலையும் செய்யணுமா? சட்னி அரைக்கிறது இருக்கட்டும், போனஸ் பணம் எங்கே? அதில் மட்டும் குறியாக இரு. தீபாவளிக்கு எனக்கு காஸ்ட்லியாக ஒரு பட்டுப்புடவை வேணும், புரிஞ்சதா? போனஸ் பணத்தை அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். உனக்கு என்ன வேணுமோ அதை அம்மாவை கூட்டிகிட்டு போய் வாங்கிக்க. ஏன் ஐயாவுக்கு போனஸ் பணத்தை பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்க முடியாதா? இங்கே பாருடி, என்னை பொறுத்த வரைக்கும் தாய்க்கு பின் தான் தாரம். உனக்கு உங்கள் அம்மா எப்படி வசதியோ அதே மாதிரி எனக்கும் எங்கள் அம்மா வசதி தான், புரியுதா? எங்கள் அம்மாவோட கால் தூசுக்கு கூட உங்கள் அம்மா வரமாட்டாங்க. எங்கள் அம்மா ஒன்றும் சும்மா இல்லை, லேடிஸ் கிளப்பு பிரசிடெண்ட்டு. அவங்களுக்கு என்ன பேரும் புகழும் இருக்குன்னு உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? மகளை சரியாக வளர்க்க தெரியலை. இவங்கெல்லாம் லேடிஸ் கிளப் பிரசிடெண்ட்டாக இருந்து என்ன பிரயோஜனம்? உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் தமிழ் பண்பாடே என்னன்னு தெரியலை. தமிழ்நாட்டு பொண்ணுங்க புருஷனை தெய்வமாக மதிக்கிறவங்க. காலையில் எந்திரிச்சு வாசல் கூட்டி கோலம் போட்டு குளித்து முடித்து சாமியை கும்பிட்டுட்டு மஞ்ச முகத்தோட மங்களகரமாக கையில் காஃபியோட புருஷனை எழுப்பி என்னங்க காஃபி அப்படின்னு அன்பாக கொடுப்பாங்க. புருஷனை எதிர்த்து பேச மாட்டாங்க. மாமியாரை தன் அம்மாவை மதிப்பாங்க. இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் நீ தலகீழாக இருக்கிற. இது ஒன்றும் அந்த காலம் கிடையாது, கம்ப்யூட்டர் காலம். ஏண்டி, கம்ப்யூட்டர் காலம்னா அம்மாவை அப்பா நான் கூப்பிட்றோம். உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் செய்வீங்க. கேட்டால் காலத்து மேலே பழியை போட்டு தப்பிச்சிருவீங்க.
நீங்கள் வேணும்னா குண்டு சட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டிட்டு இருங்க. என்னால் முடியாது. எனக்கு சுதந்திரமாக இருக்கணும். என்னோட விஷயங்களில் நீங்கள் தலையிடவே கூடாது. அது தாண்டி இங்கே நடக்காது என் ஜிஞ்சினாக்கு. ஏப்பா ரகு, உனக்கு ஒரு லெட்ரு வந்துச்சு, கொடுக்க மறந்துட்டேன். இந்தாப்பா. அத்தே, லெட்டரை என்கிட்ட கொடுங்க. நான் தான் பிரித்து படிப்பேன். ஏன், நான் படித்த உன் காதுக்கு கேட்காதா என்ன? இந்த காலத்து ஆம்பளைங்களை நம்பவே முடியல. வீட்டில் ராமனா வேஷம் போட்டுக்கிட்டு வெளியில் ஸ்ரீராமனா இருக்காங்க. என்னடி என்னையவே குத்துற? நேரடியாக பேசு. இந்தா லெட்டரை நீயே பிரித்து நீயே படி. என்னது, லெட்ரு அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கு? ஆ, தலை தீபாவளிக்கு வரப்போகிறத பற்றி எழுதியிருப்பாங்க. பிரித்து படிப்போம். என்னது, உள்ள லெட்ரு இருக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு லெட்டரை ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பியிருக்காரு. ஏண்டி கவரி, ஒரு லெட்டரை பிரித்து படிக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? ஆ, சீக்கிரம் படி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, படிக்கிறேன். முதல்ல நாம் படிப்போம். A few moments later. கடவுளே, இது என்ன சோதனை? அம்மாவுக்கு யாரோ லவ் லெட்டர் எழுதியிருக்காங்க. அதை இந்த அப்பா ஜெராக்ஸ் எடுத்து மருமகனுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. கொஞ்சம் முன்னால் தான் அம்மாவை பற்றி பெருமையாக பேசினேன். எங்கள் அம்மாவோட கால் தூசிக்கு கூட உங்கள் அம்மா வரமாட்டாங்கன்னு. அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சே. கடவுளே, என் மானம் போகுது. என்னடி, லெட்டரை சத்தம் போட்டு படிக்க சொன்னால் மனசுக்குள்ளேயே மௌனமாக படிச்சுக்கிட்டு இருக்க? ஆ, அப்படி என்ன எழுதியிருக்கு? இப்படி கொடு. ஆஹா, என்னது இது? ஏண்டி, லெட்டரா இது? ஆ, என்ன மூஞ்செல்லாம் சுருங்கி போய் அப்படியே குருன்னு பார்க்குற? ஆ, என்ன தம்பட்டம் அடித்த உங்கள் அம்மா பற்றி. இப்போ இந்த லெட்ரு உங்கள் அம்மாவோட சுயரூபத்தை தோல் உரித்து காட்டிடுச்சு. ரொம்ப பேசாதீங்க. என்னடி, இப்போவும் உன் திமிரு அடங்கலையா? ஆ, உங்கள் அம்மாவுக்கு இந்த வயசில் லவ் லெட்டர்? என்ன ரகு சொல்கிற? ஆமாம்மா, இவங்க அம்மாவுக்கு யாரோ லவ் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அதை இவங்க அப்பா ஜெராக்ஸ் எடுத்து என் பேருக்கு அனுப்பியிருக்காரு. நம்பவே முடியலையாப்பா ரகு. என்னால் கூட தாம்மா. ஏன் மானத்தை வாங்குறீங்க? பேஷ் பேஷ், ரொம்ப நன்னா இருக்கு. பெருசாக பேசினியடி. இப்போ என்ன சொல்கிற? ஆ, இந்த வயசில் உங்கள் அம்மாவுக்கு பட்டுப்புடவை தேவையா? ஆ, குடும்பமே பட்டுப்புடவை பைத்தியமாக இருக்குது. இது எனக்கு தலை தீபாவளி கிடையாது, உன்னை தலை முழுகிற தீபாவளி. வரட்டும் உங்கள் அம்மா.